தமிழரசு கட்சி மீது ஆளும் தரப்பு முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு. மதுபானமும் பணமும் கொடுத்த தமிழரசு கட்சி பிமலுக்கு சவால் விடும் சுமந்திரன். மாணவியின் மரணத்தின் பின்னணியில் என்பிபி ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாமல். நாடாளுமன்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட அர்ஜுனா எம்பி. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற பேரம் பேசும் அரசாங்கம் நாடாளுமன்றில் பகிரங்க குற்றச்சாட்டு. பதவி விலக்கப்படுவாரா தேசபந்து? விசாரணை குழு விடுத்த அழைப்பாணை. உச்சக்கட்ட பதற்றம். பாகிஸ்தானில் 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியா. தமிழரசு கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள். அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினர். அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு சேகரித்ததென்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சவால் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிமல் ரத்நாயக்க தமிழரசு கட்சி மதுபானமும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார். குறித்த விடயம் தொடர்பில் பதிலளிக்கையிலேயே எம்.ஏ. சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிற்கு தெரியவில்லை, இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை, சமூக அக்கறையுள்ள கட்சியுமாகும். 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும். மது ஒழிப்பிற்காக இலக்கை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது. அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்களூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான 3ஆம் நாள் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் இன்னமும் அதனை வெளியிடவில்லை. யார் மீதான பயத்தினால் 6 மாதங்கள் கடந்தும் அதனை அவர் வெளியிடவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே தமிழரசு கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என எம்.ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்தார். கோட்டாஞ்சேனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய குழுமிற்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கிறதா என அவர்கள் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கு தாமதிக்காது நீதியை பெற்றுத்தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகிறதென கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பதிலளித்திருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதேபோன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது.
ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன. ஆனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும்? அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்திற்கு முடியாமல் இருக்கிறது. அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள மில்லியன் கணக்கில் பேரம் பேசப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். நாடாளுமன்ற அலுவல்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபை நடவடிக்கையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது நடைமுறை குறித்த கேள்வியை எழுப்பிய போது ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சபைக்கு தலைமை தாங்கிய அவைத்தலைவர் அரவிந்த் செனரத் அர்ஜுனா எம்பியை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அவைத்தலைவரின் ஆலோசனையை கேட்க தவறியதற்காக நிலையற் கட்டளை 71 கீழ் அவர் வெளியேற்றப்பட்டார். தவறான நடத்தைக்காக சபையில் எஞ்சிய காலத்திற்கு ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு நிலையற் கட்டளைகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவைத்தலைவருக்கு நினைவூட்டியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதேவேளை கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துகள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் மே 19ஆம் திகதியன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளது. அதன்படி தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னக்கோன் அளிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு இதுவரை பலமுறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது. எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தென்னக்கோனை நாடாளுமன்ற குழுவின் முன் அளிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 விமானம் மற்றும் 2 JF போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய ராணுவம் S-400 வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு நேற்று மாலை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய விமானப்படை நிலையமான சர்கோதா விமான தளத்திலிருந்து F-16 புறப்பட்டது. இந்திய வானேவுகணை சர்கோதா விமான தளத்திற்கு அருகில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய படை வட்டாரங்கள் தெரிவித்தன. சர்கோதா பாகிஸ்தானின் முன்னணி விமான தளமாகும். மேலும் நாட்டின் மிகவும் பலமான பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும். இது நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளது. அதேபோல 2 JF போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.